இன்றைக்கி குட் ஃப்ரைடே அதுமா சோசியல் மீடியாவில் ஒரு ரொம்ப பெரிய நியூஸ் வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது இயேசுநாதரோட துணியை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ரிசர்ச்சில் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த துணியில் இருக்கிற கிட்டத்தட்ட 40% டிஎன்ஏ வந்து இந்தியர்களோடது, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த துணி என்ன மாதிரி துணின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அவருக்கு வர பிளட்டு அதெல்லாம் துடைப்பாங்களா, அந்த மாதிரி அவர் ஃபேஸில் வச்சு தொடச்சி, அவங்க உடம்புல வச்சு தொடச்சி, அது மூலயமா வர ஷேடோஸ் அச்சு மூலயமா அவரோட உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ண அந்த ஒரு துணியை வச்சு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசர்ச்சில் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த துணியில் இருக்க கிட்டத்தட்ட ஹியூமனோட டிஎன்ஏஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட 40% இந்திய வம்சாவளியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இதனால் இந்த குட் ஃப்ரைடே அதுமா கிட்டத்தட்ட பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, இயேசு வந்து இந்தியாவை சேர்ந்தவர், ஆக்சுவலாக ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ரிசர்ச் பண்ணவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாங்கன்னா, அந்த துணி வந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கலாம், அதாவது இங்கேருந்து அங்கே இந்த துணி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெஃபனிஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இந்தியனா இல்லை அவர் ஒரு யூதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண தெரியுங்க.